சென்னை தண்டையார்பேட்டையில் 5 வயது சிறுவன் முதல் 50 வயது நபர் வரை 10க்கும் மேற்பட்டோரை துரத்தி கடித்து வைத்த நாயை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்துச் சென்றுள்ளனர். நாய்க்கு ரேபிஸ் தொற்று இருப்பதால் நாயின் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? உள்ள போயிட்டு வெளியே வந்தேன். எங்கள் அக்காவை கூப்பிட்டேன். அப்போ நாய் என்னை பார்த்து எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் எதிரி எனக்கு கடிச்சிது. ஒரு ஆன்டி இழுத்தாங்க. அதனால தான் நான் வேலைக்கு போயிட்டு டூல்ஸை வச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டேன். அடுத்து திரும்ப சீக்கிட்டு அடிச்சதுக்கப்புறம் போயிடுச்சு. சென்னை ஆர்கே நகர் தண்டையார்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர் திமுக பிரமுகரான மனோகரன். விலங்குகள் நல ஆர்வலரான இவர் சாலையில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்றை எடுத்து வளர்த்து வந்துள்ளார். அதற்கு உணவு கொடுக்க தினந்தோறும் பராமரித்து வந்த நிலையில் சபரிமலைக்கு மாலை போட்ட மனோகரன் விரதமிருந்து மலைக்கு சென்றுள்ளார். அந்த நேரம் பார்த்து அவரது வீட்டிற்கு பிளம்பிங் வேலை செய்ய காமராஜர் என்பவர் வந்துள்ளார். வீட்டு கதவை தட்டி அவர் வெகு நேரமாக வெளியிலேயே காத்திருந்தார். அப்பொழுது வீட்டிற்குள் இருந்து அந்த நாய் குரைத்துக் கொண்டே இருந்தது. அதனால் வீட்டிற்குள் இருக்கும் நபருக்கு கேட்கவில்லையோ என நினைத்து காமராஜ் கேட்டை திறந்து உள்ளே சென்றிருக்கிறார். அடுத்த நொடி உரிமிக் கொண்டிருந்த அந்த நாய் ஜாம்பியாக மாறி காமராஜ் மீது பாய்ந்திருக்கிறது. மிரண்டு போன அவர் தலைதெறிக்க ஓடியிருக்கிறார். ஆனால் அந்த நாய் அவரை விடுவதாக இல்லை. துரத்தி கடித்து குதற அலறியபடி வீட்டை விட்டு வெளியே ஓடியிருக்கிறார் பிளம்பர் காமராஜ். அதன் பின் சிறிது நேரம் கழித்து வீட்டில் இருந்து வெளியே வந்த நாய் அந்த வழியாக சென்ற 5 வயது பள்ளி குழந்தை மற்றும் 7 வயது சிறுவன் ஆகியோரை துரத்தி சென்று கடித்து வைத்தது. இப்படியாக ஒருவர் பின் ஒருவராக 10ற்கும் மேற்பட்டோரை அந்த நாய் துரத்தி கடித்து வைத்தது. நாய்க்கு வெறி பிடித்திருப்பதை உணர்ந்த அப்பகுதி மக்கள் உடனே மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். புகாரின் பேரில் விரைந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் அந்த நாயை பிடித்து சென்றனர். வெறி பிடித்த அந்த நாயை பரிசோதனை செய்ததில் அந்த நாய்க்கு ரேபிஸ் தொற்று இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் சார்பில் நாயை பராமரித்து வளர்த்து வந்த மனோகரனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. நாய்க்கடியில் சிக்கிய 10 பேரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் சிலர் வீடு திரும்பியுள்ளனர். நாய்க்கு ரேபிஸ் நோய் தாக்குதல் இருப்பதால் நாய்க்கடியில் சிக்கியவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.